ஆனா தமிழ்நாட்டுல ஒரு நெறைய ரைட்டர்ஸ் இருக்கக்கூடிய, ஒரு இன்டெப்த்தா எழுதக்கூடிய ரைட்டர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல, ரைட்டிங் தான் இஷ்யூவா இருக்குன்னு சொல்றீங்களே! ஆமாங்க. இல்ல சரியானவர்களுக்கான வாய்ப்புகள் சரியா கிடைக்கலையா? கிடைக்கல. ஆ. நெறைய பேருக்கு கிடைக்கலன்னு நெனைக்கிறேன். இப்ப நீங்க மலையாளம் படங்கள பார்த்தீங்கன்னா, ரைட்டிங் வந்து வேற மாதிரி இவால்வ் ஆயிருக்கு. ஏன்னா, அது ஒரு நான் யாருக்கிட்ட அங்க ஒரு ப்ரொடியூசர் கிட்ட நான் பேசிட்டு இருந்தேன். எப்படிங்க இவ்வளோ டிஃப்ரெண்ட்டா வந்து ரைட்டிங் வந்து அந்த ப்ரொடியூசருக்கும் கான்ஃபிடன்ஸ் இப்ப ஈகோங்கிற ஒரு மாரி ஒரு படத்த, ஆ. இங்க வந்து யாராவது ஒரு ஹீரோ கிட்ட கதை சொன்னாங்கன்னா, அவன் நடிப்பாங்களா? ஒத்துக்க மாட்டாங்களா? ம். நடிக்க ஆ. மாட்டாங்க. ஏன்னா, நான் பறந்து தான் அடிப்பேன். நடந்தெல்லாம் நடிக்க மாட்டேன்னு, அவருக்கு ஒரு மைண்ட்ல ஒரு ஒரு என் ரசிகர்கள் இதான் பார்ப்பாங்கன்னு அவங்களுக்கு நெனச்சிருக்கலாம். அந்த மாரி படங்கள் ஒரு பெரிய ஹீரோ பண்றதுக்கும் பயப்படுவாங்க. ஏன்னா, இது ரஜினி சாரே ம். என்கிட்ட சொல்லியிருக்காரு. ம். எனக்கு வித்தியாசமா பண்ணணும்னு ஆசை. ம். ஆனா, பண்ண முடியாது. பிகாஸ் அவர் அந்த இதுக்குள்ள இருக்காரு. அவருக்கு ரொம்ப ஆசை தெரியும். ஆ. எனக்கு ரொம்ப ஆசை. இதே அஜித் என்கிட்ட சொல்லியிருக்காரு. மேம் ஐ வாண்ட் டு டூ லைக் திஸ். பட் நோ ஹி கான்ட். ஏன்னா அவங்களுக்குன்னு ஒரு மார்க்கெட் இருக்குது. அவங்களுக்குன்னு ஒரு ஃபேன் ஃபாலோவிங் அதில இருக்காங்க. தான் அந்த டைரக்டர், "சார் நீங்க வரீங்க சார், அப்படியே பிளாஸ்ட் பண்றீங்க சார்" அப்படின்னு சொல்லி, அது வேற ஓடிடும். ம். கலெக்ட் பண்ணிடும். நவ் ஹவ் வில் திஸ் அந்த இப்ப இப்ப எப்படி அவங்க ஒரு ரஜினியோ, சாரோ இல்ல அஜித்தோ எப்படி அவங்க ரிவர்ஸ் பண்ணி அது ஓடிடுச்சே! அப்ப நான் இது பண்ணி ஏன் அடுத்தவன் படத்த நான் ரிஸ்க் பண்ணணும்னு ரிஸ்க் எடுக்கணும்னு தானே நெனைப்பாங்க. ஸோ தே ஆர் லாக்ட் அங்க. ஓகே. மலையாளத்தில வந்து என்ன ஆயிப்போச்சுன்னா, அவங்க பட்ஜெட்டே ஒரு அளவு தான். ஆமா. அவங்க இண்டஸ்ட்ரியில வந்து இந்த பட்ஜெட்டுக்கு மேல நீ எடுக்கணும்னா, அந்த புரொடியூசர்ஸ் கவுன்சில்ல நீ டிஸ்கஸ் பண்ணணும். ம். இவ்வளோ சம்பளம் நீ ஏத்துறன்னா, அது ஏங்கிறது வந்து இங்க டிஸ்கஸ் பண்ணணும். அப்படியான ஒரு கட்டுப்பாடு இருக்கு அங்க. ஆமா. ஆ. அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க, ஓகே இந்த ஃப்ரேமுக்குள்ள நான் ஒரு வித்தியாசமான கதை எழுதுறேன்னா, அவன் எழுதிட்டு, அத வந்து அவன் நடத்திடுறான். ஸோ அவங்க பட்ஜெட்ட நம்புறத விட, அந்த பட்ஜெட்டுக்குள்ள ஒரு நல்ல கதை எப்படி உருவாக்குறதுங்கிற மெக்கானிசத்துக்குள்ள போயிடுறாங்க. எஸ். ஓகே.